புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி. 24 வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பு. ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பது போல் பாஜகவை விரட்டி அடித்துள்ளனர். காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் பேட்டி. தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவே அமைச்சர் நமச்சிவாயம் அறிக்கை. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் புதுவையில் 3431 மாணவ மாணவிகள் தேர்ச்சி. புதுச்சேரி வரலாற்றில் 2வது முறையாக எதிர்க்கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். வைத்திலிங்கத்தை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக நமச்சிவாயத்தை தவிர அதிமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 24 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடைபெற்றது. இதில் முதற்கட்ட தேர்தலில் தமிழகம், புதுச்சேரிக்கு தேர்தல் நடைபெற்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம், காங்கிரஸ் சார்பில் வைத்திலிங்கம் எம்பி உட்பட 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 10,33,699 வாக்காளர்களில் 8,07,724 பேர் வாக்களித்தனர். 78.90% வாக்குகள் பதிவானது. இந்த வாக்குகள் அனைத்தும் நேற்று காலை எண்ணப்பட்டன. காலை முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 சுற்றுகளாக 30 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குகள் எண்ணப்பட்டன. இரவு 9:20 மணி வரை வாக்கு எண்ணிக்கை நீடித்தது. முதல் கட்டத்தில் இருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் இருந்தார். புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் ஏனாம், இந்திரா நகர் தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர் மற்ற அனைத்து வேட்பாளரை விட கூடுதலான வாக்குகளை பெற்றார். வைத்திலிங்கம் காங்கிரஸ் 4,26,005 வாக்குகளும், நமச்சிவாயம் பாஜக 2,89,489 வாக்குகளும் பெற்றனர். வித்தியாசம் 1,36,516. மேனகா நாம் தமிழர் 39,603, தமிழ்வேந்தன் அதிமுக 25,165, நோட்டா 9,679. இந்த தேர்தலில் அமைச்சர் நமச்சிவாயத்தை தவிர அதிமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 24 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர் ஆகியோரின் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றது. வெற்றி பெற்ற வைத்திலிங்கத்திற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெற்றி சான்றிதழை வழங்கினார். ஜனநாயகத்தை காக்க முழுமையான எண்ணத்தோடு மக்கள் விடையளித்துள்ளனர். பாஜக தென்னகத்து மக்கள் மீது அடக்கி ஆளும் நிலையை பார்த்து வெகுண்டு எழுந்து மக்கள் வாக்களித்துள்ளனர் எனவும், பாஜகவினர் விரட்டப்பட வேண்டியவர்கள் என்றும் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வெற்றி சான்றிதழை பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது, அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்தியா கூட்டணி சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தை காக்கவும் இந்திய அரசியலமைப்பை காக்கவும் ராகுலுக்கு முழு ஆதரவை அளித்துள்ளதற்கு நன்றி. இந்தியா கூட்டணி தலைவர்கள், திமுக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ம, மனிதநேய மக்கள் கட்சி, ஆம் ஆத்மி மற்றும் சமூக அமைப்புகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தை காக்க முழுமையான எண்ணத்தோடு மக்கள் விடையளித்துள்ளனர். பாஜக தென்னகத்து மக்கள் மீது அடக்கி ஆளும் நிலையை பார்த்து வெகுண்டெழுந்து மக்கள் வாக்களித்துள்ளனர். ஆங்கிலேயர்களை விரட்டியடிப்பது போல் பாஜகவை விரட்டி அடித்துள்ளனர். பாஜகவினர் விரட்டப்பட வேண்டியவர்கள். மக்கள் விரும்பாமலேயே கல்வி திட்டம், மின்துறை, தனியார் மயம், அரிசிக்கு பணம் வழங்குவது உள்ளிட்டவைகளை கொண்டு வந்துள்ளனர். அதுபோல் மக்களுக்கு உறுதுணையாக உள்ள எதையாவது ஒரு திட்டத்தை சேர்த்துள்ளனரா என்றால் அதுவும் இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியாளர்கள் வெற்றி பெற்ற அனைத்து தொகுதியிலும் காங்கிரசுக்கு வெற்றி கொடுத்துள்ளனர். மக்கள் எதிர்பார்ப்பிற்கான அனைத்தையும் கொண்டு வர முழுமையாக முயற்சிப்போம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான், நமச்சிவாயம், ஜான்குமார் உள்ளிட்டவர்கள்தான் எனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்ததாகவும், அவர்கள் யாரும் என்னுடன் இந்த தேர்தலில் இல்லை என்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் கூறியிருந்தார். தற்போது அவருக்கு தான் ஓட்டு வாங்கி கொடுக்க ஆட்கள் இல்லை. யாரெல்லாம் எனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்ததாக சொன்னாரோ அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்துள்ளனர். உண்மையான நிலைப்பாடு தெரியாமல் உள்ளனர். பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, மாநில தேர்தல் என்பது வேறு. இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையில் ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரிக்கும் மாநில அந்தஸ்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எனது முதல் நோக்கம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்கி தருவதுதான். பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் வித்தியாசம் 5 எம்பிக்கள் தான். பாஜக 240 எம்பிக்களை கொண்டுள்ளது. இந்தியா கூட்டணி 235 எம்பிக்களை கொண்டுள்ளது. அவர்களது கூட்டணியில் இருப்பவர்கள் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா என்பது வருகின்ற காலங்களில் பார்த்தால்தான் தெரியும் என்று அவர் கூறினார். வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தார்.
இதனையடுத்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது மக்கள் பணியிலும் மாநில வளர்ச்சியிலும் உங்களின் பேராதரவுடன் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, எனக்காக தேர்தல் பணியாற்றிய முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று இரவு வெளியான நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் 3431 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் 2024-25 கல்வி ஆண்டிற்கான நீட் தேர்வு 557 நகரங்களில் கடந்த மே 5 நடைபெற்றது. இத்தேர்வில் சுமார் 23 லட்சம் பேர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 7 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வு முடிவு ஜூன் 14 வெளியாகும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு நீட் தேர்வு முடிவு வெளியானது. புதுச்சேரியில் நீட் தேர்வு எழுத 6461 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 6318 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இவர்களில் 3431 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதம் 54.30% ஆகும். புதுச்சேரி மாநிலத்தில் மாணவி பாரதி, மாணவன் இமயவர்மன் ஆகியோர் 99% பெற்று முதலிடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 0.64% குறைவாகும். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 26 வேட்பாளர்களில் 24 பேர் டெபாசிட் இழந்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 26 வேட்பாளர் களமிறங்கினர். தேசிய கட்சியான பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், மாநில கட்சிகளான அதிமுக, நாம் தமிழர், சொசி கம்யூனிஸ்ட், ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சிகளை தவிர மற்ற 19 பேர் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர். இவர்களில் காங்கிரஸ், பாஜகவை தவிர அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவும் டெபாசிட் இழந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகள் பெற்று வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மற்றபடி சுயேட்சைகள் அனைத்தும் மிக சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே வாக்குகள் பெற்றன. மொத்தம் 24 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளில் 6 1 பங்கு வாக்குகளை டெபாசிட் வாங்க களம் கண்ட வேட்பாளர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் வைத்திலிங்கம் வெற்றி பெற்ற நிலையில் புதுச்சேரியில் முக்கிய சாலைகள் வழியாக வெற்றி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் சுமார் 1 லட்சத்திற்கும் மேல் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஓட்டு எண்ணிக்கை 8:30 மணிக்கு முடிந்தும் கூட உடனடியாக வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படவில்லை. ஓட்டு எண்ணிக்கை படிவம் 21 குறிப்பிட்டதில் காலதாமதம் ஏற்பட்டது. ஒரு வழியாக ஓட்டு எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு தொடர்ந்து இரவு 10:41 மணியளவில் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான குலோத்துங்கன் சான்றிதழை வழங்கினார். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள், கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருக்க அதனை பெற்றுக் கொண்டார். புதுச்சேரி முக்கிய சாலைகள் வழியாக வெற்றி பேரணியாக காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பூக்களை தூவியும் மாலை சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் அண்ணா சிலை அருகே திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதி, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அது மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளான மதிமுக, விசிக ஆகிய கட்சிகளும் வெற்றி கொண்டாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி தான் என்று தெரிந்தும் அதை செய்ய அதிகாரம் இல்லை என்று கூறும் ஒரு முதல்வரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? மக்கள் செல்வாக்கு இழந்த ரங்கசாமி தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். RLV பேரவையின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற கூற்றின்படி அதிகாரம் இல்லாத முதல்வர் ரங்கசாமிக்கு தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்று தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சம்பந்தமாக ரங்கசாமி எடுத்த முடிவு தவறு என்பதை சுட்டிக்காட்டி
இந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டியுள்ளனர். புதுவையில் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ரங்கசாமி. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சம்பந்தமாக எடுத்த தவறான முடிவுகள்தான் இன்று 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் மக்கள் மத்தியில் அவரால் தனது செல்வாக்கை நிலைநிறுத்த முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று ரங்கசாமிக்கே வெளிச்சம். மக்கள் நலனை மறந்து செயல்பட்டதன் விளைவுதான் மக்களவைத் தேர்தல் முடிவு. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் ரேஷன் கடையை கூட திறக்க 3 ஆண்டுகளாக முயற்சி செய்யவில்லை. இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரிதான் என்று தெரிந்தும் அதை செய்ய அதிகாரமில்லை என்று கூறும் ஒரு முதல்வரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதேபோல் குப்பை வரி நீக்கப்படும் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதுவை சட்டமன்ற முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தும் அதனை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மக்கள் எப்படி ரங்கசாமியை ஏற்பார்கள்? இந்தியாவிலேயே குப்பை வரி போட்ட ஒரே மாநிலம் புதுச்சேரிதான் என்று மக்கள் உணர்ந்து உள்ளனர். தனது ஆட்சியில் அதிகப்படியான மதுபான தொழிற்சாலைகள், ரெஸ்டோ பார்களை திறந்தும் புதுவையில் கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தி மக்களை மயக்கத்தில் வைத்திருந்தனர். நாம் தான் புதுவை மக்களின் முதல்வர் என்றும் கூட பாராமல் தெரு தெருவாக சென்று ஆட்டோ பிரச்சாரம் செய்வது போல் மக்களிடம் சென்று ஓட்டு கேட்டு விரைவில் ரேஷன் கடையை திறப்போம் என்றும் மாநில அந்தஸ்து இல்லை என்று மத்திய அரசு கைவிரித்தும் கூட மக்களிடத்தில் மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என்று பொய் வாக்குறுதிகளையும் அளித்தார். அதனை ஏற்காத மக்கள் ரங்கசாமியை வழிமறுத்து கேள்வியும் கேட்டனர். ஆனால் மக்களுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. அதனால்தான் மக்கள் சரியான தீர்ப்பை அளித்திருந்தனர். அவரது சொந்த தொகுதியிலும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில் கூட மக்கள் ரங்கசாமிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. இது மக்கள் மத்தியில் ரங்கசாமி தனது செல்வாக்கை இழந்து விட்டார் என்பதையே காட்டுகிறது. ஆகவே மக்கள் நலனை மறந்த முதல்வர் மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து தார்மீக பொறுப்பேற்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி மகளிரணி தலைவர் சரஸ்வதி உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து தேங்காய் திட்டு பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து தேங்காய் திட்டு பகுதியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சார்பில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, மாநில விளையாட்டுத்துறை தலைவர் ராஜாராம், கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபாலசாமி, கருணாநிதி பாரத் மற்றும் திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் மற்றும் நிர்வாகிகள் வேலன், அருண், சேகர், குணா, இருசப்பன், கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இது இந்திய கூட்டணியின் காலம். நமச்சிவாயத்திற்காக ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் செய்தார். ஆனால் மக்கள் அவரை நிராகரித்துள்ளனர். எனவே நமச்சிவாயம் தோல்வியடைந்ததற்கு தார்மீக பொறுப்பேற்று ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், இதை இந்திய கூட்டணியின் காலம். நமச்சிவாயத்திற்காக ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் செய்தார். ஆனால் மக்கள் அவரை நிராகரித்துள்ளனர். எனவே நமச்சிவாயம் தோல்வியடைந்ததற்கு தார்மீக பொறுப்பேற்று ரங்கசாமி பதவி விலக வேண்டும். ரங்கசாமி அரசு ஊழல் ஆட்சி என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஊழலில் ஈடுபடுகிறார் என்றும் காங்கிரஸ் வெளிப்படையாக குற்றம் சாட்டியது. இதற்கு ரங்கசாமியோ நமச்சிவாயமோ மற்ற அமைச்சர்களோ பதிலளிக்கவில்லை. மத்தியில் ஆளும் பாஜக அரசு புதுச்சேரியை புறக்கணித்துள்ளது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை, ரேஷன் கடைகளை திறக்காதது, சீர்குலைந்த சட்டம் ஒழுங்கு, கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருள் அச்சுறுத்தல், வேலையில்லா திண்டாட்டம் போன்றவற்றை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் மகத்தான வெற்றிக்கு வழிவகுத்தது. இதற்காக புதுச்சேரி மக்களுக்கு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 30 சட்டமன்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 28 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இந்த தேர்தலில் ஒரு முக்கியமானது என்னவென்றால் மக்கள் சக்தி பணபலத்திற்கு எதிராக வெற்றி பெற்றது. இந்திய கூட்டணி மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து தேர்தலை சந்தித்தது. ரங்கசாமி தனது ஆட்சியில் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. அவரது ஆட்சியில் ஊழல் மட்டுமே நடைபெற்று வருகிறது. நமச்சிவாயம் தனது உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாமல்
தேர்தலில் போட்டியிட்டார். 2016 புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். அப்போது அவரால் தான் இங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது என்றும் முதல்வர் பதவிக்கு போட்டியிட்டதாகவும் கூறினார். அன்றும் இன்றும் அவர் சொல்லாத நாணயம் என்பது இப்போது நிரூபணமானது. மேலும் புதுச்சேரி மக்கள் ஊழல்வாதிகளை ஆதரிக்க மாட்டார்கள். எனவே ரங்கசாமி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் பதவி விலக வேண்டும். காங்கிரசுக்கு எதிரான மோடியின் பிரச்சாரம் மற்றும் அவர் கடவுளின் மகன் என்று கூறியது மக்கள் மத்தியில் வெற்றி பெறவில்லை. எனவே பிரதமர் பதவிக்கு மோடி தகுதியற்றவர். கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது. மோடியால் கூட்டணியை சமாளிக்க முடியவில்லை. மேலும் அவர் பாஜகவை கெடுத்து விடுவார் என்பதால் மோடியை மீண்டும் பிரதமராக்க பாஜக மூத்த தலைவர்கள் அனுமதிக்க கூடாது. நாட்டின் முன்னேற்றத்திற்காக ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பாராத வகையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ், பாஜக, அதிமுக இடையே மும்முனை போட்டி நிலவுவதாக கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதை பொய்யாக்கியுள்ளது. காங்கிரஸ், பாஜக இடையேதான் போட்டி இருந்த நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதே வேளையில் யாரும் எதிர்பாராத வகையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. அந்த கட்சிக்கு இதுவரை இல்லாத வகையில் 25,000க்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளன. புதுச்சேரி தேக்கோண்ட விளையாட்டு சங்கம் சார்பாக வீரர்களுக்கு ஃபார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை சங்க தலைவர் ஸ்டாலின் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்விற்கு சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அரவிந்த், சர்வதேச நடுவர் பகவத் சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் தனது அறிக்கையில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் வீரர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இது பற்றி மக்களிடையே இன்றளவும் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையே உள்ளது. சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் 1, தேசிய போட்டிக்கு ஃபார்ம் 2, மண்டல மற்றும் பல்கலைக்கழகம் இடையேயான போட்டிக்கு ஃபார்ம் 3, ஸ்கூல் கேம்ஸ் SGFI எனப்படும் இந்திய அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிக்கு ஃபார்ம் 4 என அரசு சார்பாக வழங்கப்படுகிறது. இவ்வனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இடஒதுக்கீட்டில் பல்வேறான மதிப்பெண்கள் வழங்கி ஊக்குவித்து வருகிறது. இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளுக்கு மட்டும் பொருந்தும். பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அரசால் வழங்கப்படும் இச்சலுகையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்கள் பிள்ளைகள் பயிற்சி பெறும் விளையாட்டு சங்கங்கள் உண்மையானவையா, அது மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டவையா என தெரிந்து கொள்ள https://oyas.gov.in மற்றும் https://olympic.ind.in இணையதளத்தில் இலவசமாக தெரிந்து கொள்ளலாம். அல்லது புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறையிற்கு நேரடியாக சென்று எந்தெந்த நேஷனல் ஃபெடரேஷன் மாநிலத்தில் எந்தெந்த சங்கங்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது என்ற உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மாணவர்களின் நேரத்தையும் பண விரயத்தையும் தடுக்க முடியும் என்று இவ்வறிக்கையில் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்று புதுச்சேரியில் இன்று பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பில் வனத்துறை, நீதிமன்றம், சுதேசி ஆலையொட்டி உள்ள பகுதிகளில் வனத்தை சுற்றி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பெருகி வரும் மக்கள் தொகையாலும் மக்களின் வாழ்க்கை முறையாலும் பூமி வெப்பமடைந்து பருவநிலை மாற்றம் அடைந்துள்ளது. இதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாக்கியுள்ளது. இந்த வருடம் வெப்பம் வெறும் ஆரம்பம்தான். அடுத்த வருடம் இன்னும் உக்கிரத்தை அடையும். வெப்பம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்படும். இனியும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று வாகனத்தில் பின்னால் மட்டும் எழுதுவதை விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வளர்ப்போம். நிலத்தடி நீரை வரைமுறையின்றி உறிஞ்சப்படுகிறது. இயற்கை கொடுக்கும் கொடையான மழையையும் மனசாட்சியே இல்லாமல் கடலில் விட்டு விடுகிறோம். இனி ஒரு சொட்டு மழையும் கடலில் கலக்கக்கூடாது. இனி ஒரு மரமும் வெட்டப்படக்கூடாது. தாத்தா சொத்து பேரப்பிள்ளைகளுக்கு என்றால் தாத்தா அனுபவித்த சொத்தான இயற்கை குடிநீரும் சுகாதாரமான காற்றும் பேரப்பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை? நாம் செய்யும் தவறுக்கு பிற உயிர்கள் செத்து முடிவது எந்த விதத்தில் நியாயம்? இளைஞர்களே, சாலையை தோண்டி உங்கள் தலைவர்களுக்கு பதாகை வைப்பதை விட அந்த குழியில் மரத்தை நடுங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் தலைமுறையும் பிழைக்கும். ஆட்சியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவையான நீருக்கும் காற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் என வலியுறுத்தப்பட்டது. இந்த மனித சங்கிலி நிகழ்வில் அனைத்து சமூக அமைப்புகளும், மாணவர்களும், சங்கங்களும், இயக்கங்களும், பொதுமக்களும் கைகோர்த்துள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம், மாகே மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகங்களில் வரும் 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து, நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், உரிமையியல் சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட தீர்வு காணப்பட உள்ளது. தங்கள் வழக்குகளை சமாதானமான முறையில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் 1,61,00,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம் பெங்களூருவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவர் தான் சம்பாதித்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினார். அதன்படி ரூபாய் 1,60,00,000 ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தார். அந்த தொகையை திரும்ப பெற முயற்சித்த போது முடியவில்லை. இதனால் தான் போலியான பங்கு சந்தையில் முதலீடு செய்தது ஏமாந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து கிருமாம்பாக்கம் பகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு சமூக சேவகர் மோகன்தாஸ் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகி மற்றும் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தார். அதன்படி ஏம்பலம் தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் பாஜகவை விட சுமார் 5,000 ஓட்டு வித்தியாசம் பெற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நேற்றிரவு கிருமாம்பாக்கத்தில் தனது ஆதரவாளர்களுடன் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் கடலூர் புதுச்சேரி சாலை வழியாக சென்ற வாகனத்தில் வந்தவர்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மோகன்தாஸ் உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பகாசுரன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதியுலா நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு பக்காசூரனுக்கு சாதம் படையிலிட்டு வதம் செய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறவிருக்கிறது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழு தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலஜோதி, பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி மற்றும் உபயதாரர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். காவேரி கூக்குரல் சார்பில் புதுச்சேரியில் 1.5 லட்சம் மரங்கள் நடும் திட்டத்தை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா தொடங்கி வைத்தார். ஈஷாவின் காவிரி கூக்குரல் இயக்கம் மூலம் இந்த ஆண்டு புதுச்சேரியில் உள்ள விவசாய நிலங்களில் 1,50,000 மரக்கன்றுகள் நட திட்டமிட்டு உள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இன்று புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா முதல் மரக்கன்றை நட்டு இந்நிகழ்வை தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழலுடன் சேர்த்து விவசாயிகளின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் விதமாக மரம் சார்ந்த விவசாய முறையை ஊக்குவிக்கும் பணியில் காவிரி கூக்குரல் இயக்கம் மிக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இவ்வியக்கம் மூலம் இந்த ஆண்டு 24-25 நிதியாண்டில் 1.21 கோடி மரங்கள் விவசாய நிலங்களில் நட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாவட்டம் தோறும் இதன் தொடக்க விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவ்வியக்கம் மூலம் கடந்த ஆண்டு புதுச்சேரியில் மட்டும் 1 லட்சம் மரங்களும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 1,10,00,000 மரங்களும் விவசாய நிலங்களில் நடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈஷா 2002ஆம் ஆண்டு முதல் சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் மரம் நடும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. காவிரி நதியை மீட்டெடுக்க காவிரி கூக்குரல் இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவ்வியக்கம் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில காவிரி வடிநில பகுதிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க விவசாய நிலங்களில் மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுக்கிறது. இதன் மூலம் மண்ணின் தரமும் அதன் நீர்பிடிப்பு திறனும் மேம்படுவதோடு விவசாயிகளுக்கு பொருளாதார நலன்களும் கிடைக்கின்றது. மேலும் இவ்வியக்கம் விவசாயிகள் மரம் நடுவதற்கும்
தொடர்ந்து பராமரிப்பதற்கும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை இலவசமாக வழங்கி வருகிறது. மண்ணுக்கேற்ற மரங்கள் தேர்வு, நீர் மேலாண்மை, கலை மேலாண்மை, ஊடுபயிர் சாகுபடி போன்ற ஆலோசனைகளை காவிரி கூக்குரல் பணியாளர்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று வழங்கி வருகின்றனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 6660 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 93 ரூபாய் 20 காசுகள். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி, 24 வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பு. ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பது போல் பாஜகவை விரட்டி அடித்துள்ளனர். காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் பேட்டி. தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன், அமைச்சர் நமச்சிவாயம் அறிக்கை. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் புதுவையில் 3431 மாணவ மாணவிகள் தேர்ச்சி. முதல்வர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுவையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சி.